Hi TG Squad, this is Nadir, founder of TRADEGENIUZ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி 50 இந்த வீக் மொமெண்டம் எப்படி இருக்க போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போக போதா இல்லை கீழே வரப்போதா, நம்ம எந்த விதத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும் இந்த வீக் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக எனக்கு செலக்ட் பண்ணணும். ஏன்னா நான் ப்ரீவியஸாக போட்டிருந்த 2 வீடியோவாக இருக்கும், அதுக்கு முதல்ல போட்டிருந்த நிறைய நிஃப்டி வீடியோவாக இருக்கும். நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதேதான் இந்த வீடியோவும் இருப்பேங்கிறத நம்புவோம். இந்த வீடியோவை நீங்க எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நதீர் போய் சொல்லிட்டாரு கண்டிப்பா மார்க்கெட் போகும் அப்படின்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நதீர் போண்டே இல்ல, எவ்வளோ பெரிய மேடாதியா இருந்தாலும் சரி 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த 2 ட்ரேட் வந்தாலுமே லாஸ் ஆகும். ஸோ அதனால ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த இடத்துல நான் அவங்கள்ட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஓகே, லெட்ஸ் கோ வித் தி வீடியோ. ஸோ நான் இப்போ பேக் நிஃப்டியோடைய டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கேன். நான் ஏன் இப்போ மந்த்லி வீக்லி பார்க்கறேன் அப்படின்னா, ஆல்ரெடி மந்த்லி வீக்லியை பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவை ஐபத்தனா நான் மேலே தான் செக். இப்போ நம்ம மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்னுமே ட்ரெண்ட் மாறிடுச்சா, மேஜராலாம் ஹையர் ஃப்ரம் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் தான் என்ன பொறுத்த மாறல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்துட்டு ஒரு அப்ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் 19,300 பிரேக் பண்ணானா, ஓகேவா? ஸோ 19,300 ஓகே சரி. இப்போ மார்க்கெட் வந்து 19,300 பிரேக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ணா கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சான்சஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அதே ஸ்டேட்டஸ் மேஜராக நடந்துட்டு இருக்கு. சரி, நீங்கள் எல்லாரும் வேலையை டைம் பார்த்தாலுமே டெய்லி கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே இந்த இடத்துல வந்து நீடட். அப்போ டெய்லி கன்சர்வேஷன்ஸை நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட லெவல் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெட்லைன் 19,300 வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல டெய்லியே எனக்கு கேண்டல் பிரேக் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டா இல்லைன்னா சொல்லுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. இடத்துல என்ன கேண்டல் வந்துருக்கு அப்படின்னா ஸ்பின்னிங் டாப் கேண்டல் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்பின்னிங் டாப்போட ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னிங் டாப்போட ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்பர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்பாங்க. ப்ரோப்பர் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல பையர்ஸும் ஈக்குவல் டு செல்லர்ஸ். ஸோ பையர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க, செல்லர்ஸுமே ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு இனிஷியல் மொமெண்டம் இருக்கு. அதாவது பையர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க, செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்கு. இப்போ நானும் ஈக்குவலாக இருக்கா, என் கூட நீங்க ஈக்குவலாக இருக்கீங்கன்னா நம்ம 2 பேர் அடிச்சுட்டோம் அப்படின்னா யாரும் வின் பண்ணுவாங்க யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே வந்துட்டு மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிற இண்டிசிஷன் கேண்டல் இருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல இண்டிசிஷன் கேண்டல் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்த பையர்ஸும் டாமினேட் பண்ண விட மாட்டாங்க, செல்லர்ஸும் டாமினேட் பண்ண விட மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் எந்த ஒரு மொமெண்டமுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டா நாட் சான்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து இது பிரேக் அவுட் அல்ல. அப்போ ஸோ அஸ் பர் த ப்ரெடிக்டர் மார்க்கெட் நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணமோ அதே மாதிரி சான்சஸ் வந்து இந்த இடத்துல மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ டெய்லியில வேஞ்சா பார்க்கும்போது மார்க்கெட் எந்த மொமெண்டம் கொடுக்கலாம் அப்படின்னா பைசெட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன் போடுறோம் பாருங்க. ஸோ அந்த லெவலில் வந்து இருக்கு. எந்த லெவல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் 19,650 வந்து என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு. இதை உடச்சிச்சு அப்படின்னா மேஜரா மார்க்கெட் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்கு.
நான் இப்போ இந்த லெவல் அப்படிங்கிறது எனக்கு தேவை இல்லை. ஸோ இப்போ எனக்கு தேவையான லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ 19,000 நான் தேவையான லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,650 மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் 18க்கு அப்புறம் மேலே போகலாம். அதர்வைஸ் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது இங்கேருந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த லெவலுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப் இருக்கு அப்படிங்கிறதா we can judge. அப்போ இந்த 620க்கு போனோம் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும், அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டவுன் லைன் 1 2 3 4 டச்சை பேஸ் பண்ணி சூப்பராக டவுன் லைன் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த டவுன் சூப்பராக இருக்கு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த உடைக்கணும், இந்த லெவலில் உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கே 650க்கு போகணும் அப்படிங்கிறது ஆஸ் பர் த ப்ரெடிக்ஷன். இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட வேறு போயிட்டு என்ன நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் மார்க்கெட்டில் நம்ம பார்ப்போம். நான் வந்துட்டு ஃப்ரேமுக்கு வந்துட்டேன். ஸோ டெய்லியா மார்க்கெட் இண்டிஷியல் மூமெண்டம் இருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு டெய்லி தான் மேஜர். ஸோ மேஜர் தான் எனக்கு பிரேக் அவுட் ஆகல. 4 ஹவர்ஸ்ல பிரேக் ஆகுது. மார்க்கெட் கீழே ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மேலே ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் நியூட்ரல் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்னுமே இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம். இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஃபேர் வந்து இப்போ கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு லாஸ்ட் லெவலில் நான் பேஸ் பண்ணி ஒரு இடத்தை பேஸ் பண்ணேன். என்ன பண்ணுங்க ஈக்குவலாக ஒரு நோ ஒன்று வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவலாக வந்துட்டு 2 நோ வச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 இந்த 2 நோவுமே ஈக்குவலாக இருக்கு. அப்போ இங்கே என்ன நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்குமுலேஷன் ஃபேஸ் நடக்குது அப்படின்னு நான் திங்க் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கான ஒரு ப்ராபபிலிட்டியா இந்த இடத்துல உருவாக்குறேன். ஸோ என்னால் உருவாக்க முடியாது. ஜஸ்ட் செக் ஆஃப் எஸ் நான் வந்து ஒரு கன்சாலிடேஷனுக்கான ஒரு மூமெண்டமே என்னால் இந்த இடத்துல வந்து பேஸ் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து பேஸ் பண்ணிட்டேன். 2 ஈக்குவல் ரோ வச்சு தான் நான் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் இப்படி தான் இருக்குது. ஸோ கன்சாலிடேஷனை மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ மார்க்கெட் அழகாக இந்த மூமெண்டம்ல இருக்கு, ஸ்ட்ரெச்சர் மூமெண்டம்ல இருக்கு. பிகாஸ் ஆஃப் நான் வெற்றி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன பாருங்க 1 2 ரோ வச்சு இந்த இடத்துல வந்து 3 டச்சஸை பேஸ் பண்ணி நான் என்னால் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸை வந்து உருவாக முடிச்சு. ஆஃப்டர் எவ்ரிதிங் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷனை உருவாக்கிட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறதையுமே எங்களுடைய அனலைசிஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துலேருந்து இந்த கேலரி ட்ரா அவுட் வச்சு நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் கீழே நின்றுட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், ப்ளீஸ் கோ அண்ட் செக். அதே நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி கீழே வந்துட்டு மேலேயும் போய்கிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஹாப்பியான விஷயம். இந்த இடத்துல நம்ம எங்கே ப்ரெடிக்ட் பண்ணோம், அதாவது இப்போ நான் இந்த இடத்துல என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா இது என்னுடைய 8 வருஷத்துக்கான உழைப்பு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ட்ரேடிங்குள்ள வந்துட்டு உடனே எல்லாமே சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக ஒரு இடத்துல நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா அதை பற்றி இந்த ஸ்கில்ல வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நான் இந்த பேஷன் வந்து நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறா இதுக்காக நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை நிறைய லைக் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஏன்னா 2013 ரேஞ்சில் நான் எப்படி இருந்தேன், இப்போ அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ, இந்த வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ, நம்ம இந்த மாதிரி செஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னா ஏதாவது இந்த மாதிரி ஒரு செஷன்ஸை நான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் சொல்லிட்டேன் கன்சாலிடேஷன் நடக்குது அப்படிங்கிற நம்ம வந்து சொல்லியாச்சு. இந்த இடத்துல இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு கேட்டீங்க அப்படின்னா இந்த உலக இருக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிப்போம். ஸோ அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இப்போ எதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வேலையில மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆஸ் பர் த ப்ரெடிக்டட் இது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 19,484 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. அது நம்ம எடுத்துப்போம். ஸோ இதை உடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூ எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உடைக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மேலே போகுது. இதையும் உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு. இப்போ டெய்லியா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா
இந்த லெவல் அதாவது 19,300 டெய்லி லெவல் பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் பை தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த நேரத்தில் தான் பைக்கான சான்சஸ் யூஸ் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோம். என்னென்ன பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி தான் அந்த வந்து பைக்கான ப்ராபபிலிட்டி செட்டப் வந்து மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணாமல் தான் அவங்களால போயும். ஸோ இப்போ கன்சிடரேஷன் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல யோசிப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மார்க்கெட் ரொம்ப பண்ணாம ஈஸியாக நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன் 19,484 போக போகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அதோட என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து உடச்சிருச்சு அப்படின்னா 19,500 ரேஞ்ச் லெவலில் உடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உடனே வெயிட் போகாம ஒரு சின்ன ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. ஒரு மார்க்கெட் பையே ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கும். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அந்த பையை எடுத்து திருப்பி மேலே போறதுக்கு தான் நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். அதை வந்துட்டு வெத்தரே போய் மாட்டிக்கிறீங்க. அதுதான் நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதுனால நம்ம பஞ்சு பண்ண ஒரு நாள் வெயிட் பண்றதுனால வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் இதுதான் அப்படிங்க செலவு நம்ம வந்தோம். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்க்கு நான் போறேன். ஸோ இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்ல மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், மேலே போப்போன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செதுக்கி வச்சிருக்கேன். அவங்க எடிட் மாதிரி ஸோ மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே எனக்கு வந்து இங்கே வந்து கிடைச்சாச்சு. சொல்லப்போம் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இங்கே வந்து கிடைச்சாச்சு. என்னோட டெஸ்டினேஷன் மேலேயே என்னால் மேக் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ வெரி ஹாப்பி தான். ஸோ நம்ம என்ன சொன்னோம், மேஜர் டைம் ஃப்ரேம்ல அது கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் எந்த பையிங் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னா இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் இம்பல்ஸ் ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரிப் கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தாச்சு. சேஞ்ச் ஆயிடுச்சு. மார்க்கெட் வந்துட்டு மேல போயிட்டு வாய்ப்புகள் இருக்கிறது வரையுமே என்னால இந்த இடத்துல இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிட்டு போகுது. ஆனா எல்லாரும் மார்க்கெட்டோட மொமெண்டம் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றப்ப எப்படி இருக்கலாம் அப்படின்னு திங்க் பண்றா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். பிகாஸ் ஆஃப் இம்பேலன்ஸோட மொமெண்டமோட இந்த இடத்துல நான் ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்னோட மொமெண்டம் இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் மேலாம் போகுது. ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுப்போம். சின்ன கரெக்ஷன் கொடுத்து எப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த மொமெண்டம் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் பேக் இந்த ஏரியால இருந்து மேலே போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த ஏரியாவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஏரியாஸ் லெவல்ல நம்ம கண்டிப்பா ஒரு என்ட்ரி எடுத்து we can making the good profit. அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி செட்டப். அதை 200 உடனே இங்க போயிட்டு பை என்ட்ரி எடுத்து 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுக்கிறத விட வெயிட் பண்ணி ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு அதுக்கேற்றாவே நான் ட்ரேட் செட்டப் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் எனக்கு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்த போயிட்டு உடனே மாட்டாம என்னோட இம்பேலன்ஸ் எல்லாம் கவர் பண்ணப்போம். ஸோ மார்க்கெட் மேலே திருப்பி இங்கே வருமானம் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இந்த வீக் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து போகலாம். ஏன்னா நாளைக்கு நடக்கலாம். இந்த வீக் ஃபுல்லாவே மார்க்கெட் டெய்லா ஆகும் நான் எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதனால வந்துட்டு நீங்க மேக்சிமம் இந்த லெவலை பிரேக் பண்ணா அடுத்த லெவலுக்கு வரீங்க. இந்த லெவலை பிரேக் பண்ணா செல்லாவதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறா. ஆனா செல்லாவதுக்கு எப்ப ப்ராபபிலிட்டிங்க, எனக்கு டெய்லி கேண்டல் ஒரு கேண்டலா நான் சொன்ன லெவலா உடைக்கலாம் பார்ப்போம். அதாவது 19,300 ஒரு பெரிய செவல் கேண்டல் பிரேக் அவுட் வச்சிருச்சு அப்படின்னா மேஜரா பவுண்ட் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் மேல போயிட்டு அப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாட்ச் த மார்க்கெட், எனிதிங் இட் வில் பி ஹேப்பன். அதுவே மார்க்கெட்டுல என்ட்ரி கிடைக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை ரேஷ் பண்ணாதீங்க. ஸோ ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸ் நோக்கி நீங்களும் போவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் பட்டன் போட, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நல்ல பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். இனிமே அனுப்பிடல. பை பை, டேக் கேர்.